தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய 2025 பிரம்மாண்டமான முறையில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் பொழுது அர்த்தாஷ்டம சனியால் உங்களுக்கு என்னென்ன விளைவுகளை கொடுப்பாரு அப்படின்னா, நீங்கள் இது நாள் வரைக்குமே செஞ்ச நன்மைகளுக்கு பலனை அனுபவிக்க போறீங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் வாழ்க்கையில் நல்லது செஞ்சுக்கிட்டு வந்தீங்களோ அனைத்து நன்மைகளுக்கும் ஒட்டு மொத்தமாக 2025 2027 வரைக்கும் அதற்கான பலன்களை நிச்சயமாக அனுபவிக்க முடியும். தனுசுடைய வாழ்க்கையே முற்றிலும் நீங்கள் எதிர்பார்த்த முறைக்கு மாறப்போகுது. மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான பல விஷயங்கள் உங்களை தேடி வந்தே தீரும். அப்போ நன்மைகள் செஞ்சால் இதெல்லாம் நடக்கும். தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச தப்புக்கு என்ன நடக்கும்? நிச்சயமாக அதற்கான பலனையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சமயத்தில் யாரும் வேணும்னு தெரிஞ்சே தப்பு பண்ண போகிறதில்ல. தெரியாமல் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு சிறிய தவறு ஏற்பட்டிருந்தால் கூட சனி பகவான் அதற்கு கணக்கை தீர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு நீதியை காக்கக்கூடிய அரசனின் கரங்களிலிருந்து நாம் தப்பிக்கணும். சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கணும். என்னன்னா, நீங்கள் ஆஞ்சநேயர் பக்தராக மாறணும். அவ்வளோதான். இந்த ஒரு சூட்சமத்தை நீங்கள் கையாண்டாலே போதும். அந்த சனீஸ்வரனுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது, மறைஞ்சு வாழ முடியும். மிகப்பெரிய அளவில் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயருடைய கரங்களை போய் நீங்கள் பிடிங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுடைய வீட்டு வாசல்லையே தடைப்பட்டு நிற்கும். அந்த அளவுக்கு வாயுபுத்திரனுக்கு சக்திகள் இருக்குது. புத்தாண்டு பிறந்ததுமே மார்ச் மாதத்துக்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு மூலையில் ஆஞ்சநேயருடைய படத்தை வையுங்க. அப்படி நீங்கள் வச்சுட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் சரி, வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் சரி, உங்கள் கூடவே உங்களுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு வரக்கூடிய சனீஸ்வரர் வாசலிலேயே தடைப்பட்டு நிற்பார். மிகப்பெரிய அளவில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக படுத்து தூங்க முடியும். இது நாள் வரைக்கும் தனுசு வீட்டுக்குள்ளே போனாதான் பிரச்சனையே வரும். இனி வரும் காலங்களில் உங்களுடைய இல்லம் நீங்கள் நினைத்தவாறே சுபிக்ஷமாக இருக்கும். எந்த விதமான தேவையற்ற கலகங்களும் ஏற்படாது. மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை கிடைக்க போகுது. அந்த வேலையால் உங்களை சில பேரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டீங்க, நீங்கள் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு ரொம்ப கீழ்த்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையால் நீங்கள் கம்பீரமாக வாழ போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் அந்தஸ்து தேடி வந்தே தீரும். சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வேலையை கொடுப்பார். வேலையை கொடுக்கும்போது அந்த வேலைக்கான இடமாற்றத்தையும் கொடுப்பாரு. ஆமாம், கண்டிப்பாக தனுசில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் இடம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் இருக்கிற இடத்துல இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால் விதியே உங்களை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல உட்கார வைக்கும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். மிகப்பெரிய அளவில் இனி தனுசுக்கு எழுச்சி மட்டுமே, வீழ்ச்சியே கிடையாது. சரிக்கு விழுந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களால் வேலையில் கவனத்தை செலுத்த முடியும். நீங்கள் இது நாள் வரைக்கும் 24 மணி நேரத்தில் நிறைய நேரம் தூங்கி இருப்பீங்க. இனி உங்களுக்கு அந்த 24 மணி நேரம் பத்தாது. நீங்களே வேலையை போதும் அப்படின்னு நினச்சி முடிச்சுட்டு வந்தாதான் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதற்கான பணம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கடனிலிருந்து வெளியே வர முடியும். முக்கியமாக இந்த அர்த்தாஷ்டம சனியில்
நிச்சயமாக உங்களுடைய கடந்த கால கடனிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஏன்னா கடனாலேயே நீங்கள் பாதி நாள் வேலைக்கு போகாமல் எத்தனையோ நாள் வீட்டில் இருந்திருக்கிறீங்க. அப்பேற்பட்ட வேலையை சனி பகவானே உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய கடனையும் அவர் அடைக்க வழியை வகுப்பார். மிகப்பெரிய அளவில் புத்துணர்ச்சியோடு வரக்கூடிய புத்தாண்டில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க. நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த வழக்குகள் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு சாதகமான முறையில் மாறும். நீங்கள் எந்த ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்து இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தீர்ப்பு நிச்சயமாக 2025 உங்களை தேடி வந்தே தீரும். தனுசு இது நாள் வரைக்குமே வச்ச குறிக்கு விழ போகுது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுடைய உடல் நலத்தை கேடாக்கக்கூடிய எந்த விதமான உணவையும் நீங்கள் உட்கொள்ளாமல் இருந்தாலே போதும். நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஏன்னா கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை திறந்து விட போகிறாரு. அப்படி நமக்கு 4 நல்லது நடக்கும்போது 7 கெட்டது நம்ம கூடவே வருமா. உடலே நல்லா இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு உங்கள் கண்ணு முன்னாடியே நின்னாலும் நீங்கள் அந்த வாய்ப்பை உபயோகிக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுடைய கவனக்குறைவால் மட்டுமே ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய போகிறாரு. மிகப்பெரிய அளவில் அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சனிக்கிழமை தோறும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனை தேடி போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, எவ்வளவு தொலை தூரமாக இருந்தாலும் சரி, தயவு செய்து ஒரு 10 நிமிஷமாவது ஆதவனையே விழுங்கிய அந்த ஹனுமனுடைய சந்நிதியில் போய் உட்கார்ந்துட்டு அனைத்து பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வீரத்தோட இனி இருக்க போகிறீங்க, கம்பீரத்தோட இருக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் பயந்துக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, இனி அந்த பயமே உங்களுக்கு இருக்காது. ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் யாரை பார்த்தாலும் ஒரு பய உணர்வோடவே தான் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருந்தது. மிகப்பெரிய அளவில் ஒரு தெளிவான முடிவுகளை இனி வரும் காலங்களில் உங்களால் எடுக்க முடியும். அடுத்தவர்களுடைய ஆலோசனை என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்தவே பொருந்தாது. ஆனால் உங்களுடைய நண்பரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு தான் நடப்பாங்க. அவங்க சொல்கிறபடி இவங்க கேட்டால் இவங்களுக்கு 4 நல்லது நடக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்க பேச்சை எப்போ கேட்குறத நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லா விஷயமுமே சரியாக நடக்கும். அது வரைக்குமே அடுத்தவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு குழப்பங்களை மட்டுமே தான் தரும், தீர்வை தரவே தராது. உங்களால் மிகப்பெரிய ஒரு திடகார்த்தமான முடிவுகளை இனி வரும் காலங்களில் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் உங்களுக்கு தக்க பலமா கூடவே இருக்க போறாரு. அந்த ஹனுமனுடைய செந்தூரத்தை நீங்க உங்களுடைய நெத்தியில எந்த அளவுக்கு சுமக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுமைகளையும் பாரங்களையும் அந்த ஆஞ்சநேயரே சுமக்க ஆரம்பிப்பார். சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து மறைந்து வாழ முடியும். மிகப்பெரிய அளவில் தனுசு உயரத்தை நோக்கி நகரப்போகுது. நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. தினமும் காலையில் எழுந்ததுமே ராம நாமத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இது நாள் வரைக்கும் நரகமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய சோலைவனமாக மாறப்போகுது. தனுசு அந்த ஆஞ்சநேயரின் துணையோட வாழ்க்கையில் எதிர்நீச்சலை போட போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை அடைந்தே தீர்வீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அர்த்தாஷ்டம சனியை பார்த்து யாருமே பயப்படாதீங்க. எந்த விதமான கஷ்டங்களும் ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது நெருங்காது. நிம்மதியாக இருங்க, நல்லதே நடக்கும். ஓம் வாயுபுத்ராய வித்மஹே ராமபக்தாய தீமஹே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். நன்றி.